மேடம் மேடம் பேசியாச்சு என்ன நடிகர் சங்கத்தை வந்து இவரோட பேர் வைக்கலாம்னு சொல்லிட்டு வராங்க. இப்போ அதை பற்றி என்னென்ன முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்களா? நினைக்கவே கூடாது, அதெல்லாம் பண்ண வேண்டிய விஷயம். புரியுதா? அதுக்கு வந்து அந்த கேள்வி நம்மக்கிட்ட கேட்கவே கூடாது. ஆனால் அவர் அந்த பேர் அவருக்கு டிசர்வ் பண்ணுற மாதிரி யாருக்குமே டிசர்வ் ஆகாது. அந்த அவர் இருந்த டைமில் நடிகர் சங்கத்திலிருந்து அந்த ஒரு ஒற்றுமை, எல்லாருக்கும் இருக்கிற ஹெல்ப்பு இப்போ இருக்கிறாங்கிறது எனக்கு தெரியாது. பட் தட் டைம் வாஸ் லைக் பொற்காலம் மாதிரி இருந்தது. அது அப்படி அந்த மாதிரி அவங்க நினச்சிட்டு இருந்தாங்கன்னா அது இட் டிசர்வ் இட். அதுக்கு மேலே வார்த்தை இல்லை. அதான் இன்றைக்கி நான் அவங்கள பார்க்க வந்திருக்கேன். அவங்க வந்து நான் ஆக்சுவலி முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஒரு ஆர்டிஸ்ட்டு நடித்து முடிச்சதுன்னா அதோட வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பு கண்டினியூ பண்ணுறது ஈஸி கிடையாது. அதுக்காக டெய்லி போய் பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. பட் ஆனால் என் பொண்ணு கல்யாணத்துக்கு இந்த வீட்டுக்கு வந்து இன்விடேஷன்ஸ் கொடுத்தேன். ஆனால் நினைக்கல அந்த டைமில் அவங்களால வர முடியுமா அந்த கமிட்மெண்ட்டு. ஸோ பிரேமலதா அவங்க வந்து ஷீஸ் லைக் மை சிஸ்டர் நவ். பட் அவ்வளோ டென்ஷன் இருந்துட்டு கூட என் பொண்ணு கல்யாணத்துக்கு வந்தாங்க. கல்யாண நாள் இல்லை, பட் ஒரு நாள் முன்னாடி வந்தாங்க. எங்கள் கூட இருந்து என் பசங்களை ஆசீர்வதித்து போனாங்க. ஸோ அது நான் எப்போவுமே மறக்கவே மாட்டேன். அவங்க வந்தாங்கன்னா நம்ம கேப்டனும் அவங்களோட சேர்ந்து அங்கே இருந்த ப்ரெசன்ஸ் தான் இருந்தது. ஸோ இப்போ அவங்கள பார்க்க வந்துடுங்க. ஷீ இஸ் வெரி ஸ்ட்ராங் லேடி. 2 பசங்களையும் பார்த்தேன். கேப்டன் புலிக்கு பிறந்தது பூனை ஆகாது இல்லை. ஸோ தே ஆர் வெரி ஸ்ட்ராங் பாய்ஸ். அண்ட் கடவுள் எப்போவுமே அவங்களுக்கு தி பெஸ்ட்டு தான் கொடுப்பாங்க. ஸோ இவ்வளோ நாளாக அவருக்கு கொடுத்த அந்த ஆதரவும் அன்பும் இந்த ஃபேமிலிக்கும் கொடுத்ததுன்னா இன்னும் சந்தோஷமாக இருக்கும். எனக்கு அதெல்லாம் தெரியாது. இதுக்கு எப்படி பதில் சொன்னோன்னு தெரியாது. ஏதாவது அவங்க நினைக்கிறாங்கன்னா இந்த மாதிரி ஒரு உயர்ந்த மனிதனுக்கு செய்ய வேண்டிய விஷயம் கண்டிப்பாக அவங்க செய்வாங்க. ஸோ அதுக்கு பதில் சொல்ல எனக்கு தெரியல. சரியா? சந்தோஷம்.